ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி சின்னதாக பார்த்து நல்லா காம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறப்ப இந்த அளவு கத்திரிக்காய் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வதங்கணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும், ரொம்ப மசியணும்னு கிடையாது. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம இந்த நல்லெண்ணெயில் வதக்கினோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையும் வந்து நல்ல சூப்பரான வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை வந்து காம்பை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், உள்ளே ஏதாவது பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த கத்திரிக்காயோட தோலோட நிறம் மாறி வரணும். அப்போ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க தாளிப்புக்காக. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் வந்து சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குங்க. முழுக்க நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.